இந்த கும்பமேளால வந்து இப்ப நடந்து முடியுது. 26ஆம் தேதி தான் முடியுது. நம்ம எல்லாருமே ஒரு சிறப்பான இந்த கும்பமேளாவை கலந்துக்கிட்டோம். பல பேர் வர முடியல. பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அனுபவம் தான் இந்த கும்பமேளா. இதுல பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது யார் இந்த கும்பமேளாவை நடத்துறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா 13 அக்காடாஸ் இருக்கு. அக்காராஸ் அப்படிம்போம். அதாவது ஆன்மீக கூட்டமைப்பு. சைவ அக்காடாஸ்ங்கிறது 7, வைஷ்ணவ அக்காடா இருக்கு, சீக் அக்காடாஸ் இருக்கு. அதாவது 3 வகையான அக்காடாஸ் இருக்கு. சீக் தெரியும்ல, பஞ்சாப் சீக்ஸ், அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். வைஷ்ணவட் அவங்க கூட்டமைப்பு. சைவட் சிவனை முதல் முதல் கடவுளாக கொண்டு இருக்கக்கூடிய பரம்பரை. பெருமாளை விஷ்ணு மூலமாக கொண்டு இருக்க பரம்பரை. அதே மாதிரி சீக்கிய மதம் அவங்கள இருக்கக்கூடிய பரம்பரை. இந்த 3 பரம்பரைகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த திரிவேணி சங்கம் எல்லா இடத்துலயும் கும்பமேளையும் இந்த 13 அக்காடாஸ் 13 தனி கூட்டமைப்பு இருக்கு. அந்த ஒவ்வொரு கூட்டமைப்புக்கும் ஒவ்வொரு மூல தெய்வங்கள் இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பேர் சொல்லணும்னா நிர்வாணி அக்காடா, நிரஞ்சனி அக்காடா, அட்டல் அக்காடா, ஆனந்த் அக்காடா, நிர்மல் அக்காடா, ஜூனா அக்காடா, இந்த மாதிரிலாம் அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன், அவங்களுடைய இதோட பேரு. இப்ப நிர்வாணி அக்காடான்னு எடுக்கும் பொழுது கபில முனி என்றவர் தான் அவங்களுக்கு குலகுருவா வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் சிவனை பேஸ் பண்ணி, சிவன் தான் முதல் முதல் கடவுள். அதுக்கப்புறம் வரக்கூடிய குருவாக கபில முனியும், தத்தாத்திரேயர் வந்து ஜூனா அக்காடாவும், முருகரை வந்து நிரஞ்சனி அக்காடாவும், இந்த மாதிரி சூரிய பகவானையும் கணபதி பகவானையும் இந்த மாதிரி ஒவ்வொரு அக்காடாசிஸ் இருக்கு. இதுல இப்ப நிறைய பேர் இப்ப கேட்கறவங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த நாகாபாபாஸை பத்தி தான் அதிகமா கேள்வி கேட்கறாங்க. நாகாபாபாஸை பார்க்க முடியுமா, நாகாபாபா பார்க்க முடியுமா? இந்த நாகாபாபாஸ்ங்கிறவங்க வந்து சைவ அக்காடா மூலியமா அவங்களால இனிஷியேட் பண்றவங்க தான். சிவனை பேஸ் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய அந்த 7 பரம்பரையில 6 பரம்பரைகள் தான் வந்து இந்த நாகா இனிஷியேஷன் சொல்லக்கூடிய. நாகானா துணி இல்லாமல் வெறும் நேக்கட் பாடியோட அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ல இருக்கிறவங்கள தான், அது இனிஷியேஷன் எடுத்துக்கிட்டவங்கள தான் நாகான்னு சொல்றோம். அவங்க எல்லாருமே நீங்க கண்டிப்பா அங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான பேர் ஒரு இடத்துல அவங்க ஒண்ணா சேரக்கூடிய இடமாக தான் இந்த மேளா எங்கெல்லாம் நடக்குமோ அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. மற்ற நேரத்துல அவங்கள எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. சிட்டிக்குள்ளேயும் சரி, எந்த ஒரு ஒரு கோயில்களிலும் சரி, எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த நேரத்துல இருப்பாங்க, வந்து சேருவாங்க. திருப்பி அவர்கள் எங்கு செல்வார்கள் என்று அஹ், அவரவர்கள் இருக்கக்கூடிய மலையோ காடுகளோ ஆசிரமங்களோ அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கங்க சென்றுறாங்க. அவங்களுடைய அடையாளம் தெரியாமல் அவர்கள் பார்க்க முடியாத மாதிரி இருக்கிறார்கள். ஆனா இந்த நேரத்துல ஒன்றாக சேர்ந்து இந்த இடத்துல தபஸ் பண்றாங்க. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 45 நாள் இந்த கும்பமேளா நடக்குது. இந்த 45 நாளுக்கும் விரதம் இருந்து கல்பவாசின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் 2 தடவை ஸ்நானம் பண்ணணும். ஒரு வேளை தான் உணவு எடுத்துக்கணும். தொடர்ந்து மந்திர சாண்டிங் பண்ணணும். சில பேர் அதுல தியானம் தொடர்ந்து பண்ணணும், யாகம் பண்ணணும், யஜ்ஞம் பண்ணணும், இந்த ரிச்சுவல் பண்ணணும். இவங்கெல்லாம் வந்து கங்கை கதையோட நீங்க வந்திருக்கவங்க எல்லாம் வந்திருந்தீங்கன்னா அதுல பார்த்துருப்பீங்க. கல்பவாசிக்குன்னு தனியா டென்ட் போட்டு கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல இருக்க மாட்டாங்க அவங்க. அவங்கவங்க ஒரு சின்ன டென்ட்ல இருப்பாங்க. அவங்க தபஸ் பண்றவங்க. அவங்க கங்கை கரையை ஒட்டி அவங்களுக்கு நிறைய டென்ட், ஆயிரக்கணக்கான டென்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அதுல அவங்க காலையில எந்திரிச்சு கங்கா ஸ்நானம் பண்ணுவாங்க. வந்து அவங்களுடைய ரிச்சுவலை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய முறைகளை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த 45 நாள் இப்ப போனா கூட அந்த கல்பவாசிங்கிறவங்க இருப்பாங்களே தவிர மற்ற பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய பந்தால் இருக்கவங்க எல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க. அந்த முக்கியமான ஸ்நானுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. ஆனா இந்த கல்பவாசிங்கிறவங்க அந்த 45 டேஸ் அவங்களுடைய கம்ப்ளீட் அந்த சாதனை முடியிற வரைக்கும் அவங்க இருந்து முடிச்சுட்டு தான் போவாங்க. அவங்க சிவராத்திரி முடியிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அவங்க டெய்லி அவங்களுடைய ரொட்டீனான அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த சாதனைகளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து பல சாதனைகள் பண்றவங்க, சைவ சம்பிரதாயத்துல இருந்து சாதனைகள் பண்றவங்க, அவங்கவுங்க குருமார்கள் என்னென்ன சாதனைகள் கொடுத்துருக்காங்களோ அந்த சாதனைகளை தொடர்ந்து அங்க பண்ணக்கூடிய ஒரு இடமாக நாம பார்க்க முடியும். பல வெவ்வேறு விதமான சாதனைகளையும் யாகங்களும் யஞைகளும் ஒரு ஆன்மீகமும் ஒரு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஞானம், பக்தி, மோக்ஷம், லிபரேஷன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு பெரிய ஒரு பல ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து மக்கள் இருந்து அந்த ஒரு எனர்ஜியே வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்கிறது வந்து அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து
டெஃபினட்டா நீங்க அங்க வந்து ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நம்மளுடைய அதாவது இது என்னன்னு தெரியாதவங்களே ஒரு எட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது, இது மேல இருக்கக்கூடிய அவங்களுடைய மதிப்பும், அவங்களுடைய உணர்வுமே மாறி விடுகிறது. அதெல்லாம் நம்ம நெறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்கள நம்ம கேட்டுருக்கோம். அவங்க பகிர்ந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து கங்கையில வந்து நம்ம அங்க திருவேணியில வந்து ஸ்நானம் பண்றதும், அந்த இடத்துல இருந்தாலுமே நம்மளுடைய சோலுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தும் நம்ம எவால்வேஷன் ஆகுறோங்கிறது உண்மதான். பிராக்டிகலா நானுமே பார்க்குறேன். அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, வந்தவங்களும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்களும் சரி, டெஃபினட்டா இந்த ஒரு கும்பமேளா அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் இந்த சாதகர்களுக்கு ஞான பாதையில ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் இருக்குதே தவிர, அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அது நல்ல விஷயம் தான். ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சோம்னா எதையும் செய்ய முடியாது. ஆனா, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு பல படிகள்ல இது ஒரு முக்கிய படிகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லது.